மதுரையை சேர்ந்த 21 வயதான கல்லூரி மாணவி ஒருவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் முதுகலை 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் இங்கு உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கி கல்லூரி சென்று வந்துள்ளார். இந்த மாணவி கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அன்று என்பதால் ஒண்டிப்பூரில் சேர்ந்த தனது ஆண் நண்பருடன் காரில் வெளியே சென்றுள்ளார். இவர்கள் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் இந்த வழியாக வந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கருப்புசாமி, காளீஸ்வரன், இவர்களது உறவினரான மதுரையை சேர்ந்த குணா ஆகிய 3 பேரும் இரவு மது அருந்திவிட்டு விமான நிலையம் பின்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத இருள் சூழ்ந்த பகுதியில் கார் நின்றிருப்பதை பார்த்து அருகில் சென்றுள்ளனர். காரில் கல்லூரி மாணவி காதலனுடன் இருப்பதை பார்த்து முதலில் கல்லால் கார் கண்ணாடியை உடைத்துள்ளனர். பிறகு அருவாள் போன்ற ஆயுதங்களால் கார் கண்ணாடியை உடைத்து அவர்களை மிரட்டி காரில் இருந்து வெளியே வந்த காதலனை அருவாளால் வெட்டிவிட்டு மாணவியை தூக்கிச் சென்று கூட்டு பலாத்காரம் செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட கோவை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் கோவை துடிலூர் அருகே வெள்ளக்கிணறு பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் அவர்களை பிடிக்க காவல்துறையினர் சுற்றி வளைத்த பொழுது காவல்துறையினரை அருவாளால் வெட்டிவிட்டு தப்பி முயன்ற உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் காவலர்கள் சந்திரசேகர் என்பவர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து தற்காப்புக்காக துப்பாக்கிகளால் காலில் சுட்டு 3 பேரையும் காவல்துறையினர் பிடித்துள்ளனர். இதில் 3 பேரும் காலில் குண்டு பாய்ந்து காயம் அடைந்துள்ளனர். அவர்களை கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் மீது கோவை கிணத்துக்கடவு, கேக்கசாவடி, சூலூர், துடிலூர், பீளமேடு மற்றும் திருப்பூர், முருகனம்பூண்டி பகுதியில் திருட்டு வழக்குகளும் உள்ளன என கூறப்படுகிறது. சத்தியமங்கலத்தில் நடந்த திருட்டு வழக்கிலும் சிறைக்கு சென்று ஜாமீனில் வந்த 30 நாட்களே ஆகின்றன என காவல்துறையினர் சார்பில் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் கைதான 3 பேர் மீதும் கூட்டு பாலியல் பலாத்காரம், அடித்து துன்புறுத்துதல், பொருட்களை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் கோவை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். இந்நிலையில் தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குணா, கருப்புசாமி, காளீஸ்வரன் ஆகியோரிடம் கோவை நடுவர் நீதிமன்றத்தில் இருந்து நீதிபதி அப்துல் ரகுமான் மருத்துவமனைக்கு சென்று தற்போது 45 நிமிடம் 3 இடமும் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணைக்கு பிறகு கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் வரும் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க அப்துல் ரகுமான் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி நந்தகுமார்.